ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு சீஸ் பன்னீர் சாண்ட்விச் பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு பெல் பெப்பரும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் எடுத்திருக்கேன். வெங்காயத்தோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி டைனி பீசஸாக சாப் பண்ணிக்கோங்க. பெல் பெப்பரையும் அதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 150லேருந்து 200 கிராம்ஸ் பன்னீர் கிரேட் பண்ணி இல்லைனா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு கப் போல் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஸ்வீட் கார்னை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டர், இது சால்ட்டட் இல்லைனா அன்சால்ட்டட் எதுவாக இருந்தாலும் ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை உள்ளே ஆட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கி வரப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பெல் பெப்பர்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் கார்ன் வேக வச்சு ஆற வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு 1 மினிட் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, மிக்சட் ஹெர்ப்ஸ் இது எல்லாமே ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டோட லெவல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சீஸை கிரேட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஒரு 2 கியூப் இருக்கிற அளவுக்கு கிரேட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சீஸ் ஸ்லைஸ் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் இப்போது இல்லைனா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை பிரெட் ஸ்லைஸ்க்கு நடுவில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தவாவில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டர் இல்லை ஆயில் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை 2 பக்கமும் லைட் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு க்ரீன் சட்னி இல்லை மயோனீஸ் ஏதாவது ஆட் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜென்ரலாக பிரெட் டோஸ்ட்டை இப்படி பண்ணால் தான் பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம். அதனால நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.